வந்து கேரம் போர்ட் பார்க்கலாம். தோனி ஆடுவோம். ஓகே, நம்ம ஹீட் விட்டு அப்புறம் எஸ்டிமேட் என்னமோ வந்துச்சு. ஓகே, என்னமோ ஐயோ 7 தான் கிடச்சிருக்கே. அப்போ அப்படியே செஸ்ட் பாக்ஸ் வந்துடுச்சு. ஓகே, காஸ்ட்டு, அதுக்கப்புறமா டைமண்டு, அதுக்கப்புறமா மறுபடியும் 300 காஸ்ட்டு, அதுக்கப்புறமா இது என்னன்னு தெரில இருக்குது. அதுக்கப்புறமா இது 350 ரூபா ஒரு செஸ்ட் பாக்ஸ் 40 ரூபா ஒன்று. அப்படி இது ஒன்றுமே பார்க்கலாம். 5 டைமண்டு அதனால் முடிஞ்சது. ஓகே, இதோட எண்டில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் வந்து என்ன ஸ்டைகர் இருக்குதுன்னு நான் பார்க்கணும். ஓகே, என்னென்னமோ இருக்குது. ஓகே, இது என்னமோ டைனோசர் கால் வந்து அந்த நகம் அந்த மாதிரி இருக்குது. டைனோசரோட கால் மாதிரி இருக்குது. ஸ்டாப்னு சொல்லி அவன் கேட்கவே இல்லை. அப்புறம் டமார்னு ஒரு அவனை பிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்களா அந்த ஃபஸ்ட்டு பாக்கெட்டு போதும் பார்த்தா விட மாட்டேங்குது. டம்மி பாபா தான் சொன்ன மாதிரி. ஓகே, அடியே போடு. அதுக்கப்புறமா செகண்ட் காயம் விட மாட்டேங்குது போயிடுச்சு. ஓகே, அடுத்து டமார் ஐயோ போட்டானே. எவ்வளோ ஒன்று தானே பார்த்துக்கலாம். என்னடா 30 ரூபா போட்டேன். சரி வேணாமா அவ்வளோ. ஐயா ஓகே, அடுத்து இது பாக்கெட்டு. இப்போ அடுத்து இது பார்த்தீங்கன்னா அது ஒன்று. அடுத்தது வந்து இது ஒன்று. ஐயோ கொஞ்சம் வேகமாக அடிச்சிருந்தா ஒரு டபக்குன்னு உள்ளே போயிருக்கோம். அதெல்லாம் அடிச்சிருந்தா பெஸ்ட்டாக போச்சு. பரவாயில்ல இருந்தாலும் இங்கே வந்துருக்கு. அந்த இது வந்து ஒரு பாக்கெட்டாக அடுத்த அங்கே ஒரு லைன் வந்துருச்சு. அதுலையா கரெக்டாக ஓங்கி அடிக்கிறோன்னு பார்த்தா என்ன ஓங்கி அடித்தாலும் ஒரு தடவை போக மாட்டேங்குது. பரவாயில்லடா, டபுள் ஷாட் போகிற கட்டி ஜஸ்ட்டு மிஸ்ஸு இங்கே போடுங்க. என்னென்னமோ பண்ணிட்டு. ஓகே, இப்படி போடு. எப்படியோ சுற்றி முற்றி விழுந்துருச்சு. ஐயோ ரெட்டு காணி எனக்கு மைசல் தான் போடு. ஒரு அமௌண்ட்டை போட்டுருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6 பேட்ச் விளாட போகிறோம். 6 பேட்சில் வந்து அது அவுட் ஆகாமல் தான் இருக்கும். ஸ்மூத் கேம் அந்த ஸ்மூத் கேம் நல்லா இருந்துச்சா. இப்போ அடுத்து இப்படி கால் பண்ணுவான். என்னடா பார்த்துக்கணும் நான் வந்திருக்கான் பார்த்தியா எப்படி பண்ணுறான்னு. அடுத்து அந்த மாதிரி எப்படிலாம் அப்படியே ஜாக்கை போட்டு வந்துச்சு. ஓகே, இதுக்கு மேலே கேம் விளாடுறான்னா சரி கேம் பேருமே கேட்குறேன். என்ன என்னமோ 5 பீஸ் 10 பீஸ் 20 பீஸ். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைக்கர் போல் ஸ்ட்ரைக்கர் மாதிரி ரோல். ஓகே, தெரியும் இருக்குது. 3 ஓகே, நம்ம 6000 ரூபா காசு போயிருக்கோம். காசுலாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, சேலஞ்ச்
டேமேஜ் கொடுத்தான். அது எப்படி வர மாட்டேங்குது, ரீப்ளே வர மாட்டேங்குது. சரி அப்படியே பயந்து கொடுக்கும்போது என்ன அது இது. ஓகே, என்னடா இது இத்தனை கொடுக்குறீங்க? ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 கிடச்சிருக்கு. வாவ், 1000 இது கொடுத்தா ஒரு ட்ராகன். வேற லெவலு. ஆனால் எனக்கு ட்ரைல்ஸ் தான் வேணும். ட்ரைல்ஸ் தான் நல்லா இருக்கும். பயங்கரமாக ட்ரைல்ஸ் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து படிக்கிறாங்க ஒன்லி தமிழ். என்னடா தமிழ் நடிக்கிறாங்க என்ன? ஒன்லி தமிழ் பேர் போட்டுருக்கோம். ஓகே, பயங்கரமாக ஆடுவேன் போல். நம்ம செத்துப்போம். பயங்கரமாக ஆடுவேன் போல். என்ன ஆச்சு, நட்டு கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் கேம் லாக் ஆகிடுச்சா? வா, ஐயோ வர மாட்டேங்குது. என்னடா ஆச்சு? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? என்னாச்சு? மேட்ச் வர மாட்டேங்குது. ஏதாவது பண்ணுறா? ஏய், என்னடா போச்சு? இப்போ தானே கரெக்டாக தானே வந்துச்சு, அதுக்குள்ளே என்னடாச்சு? இது 10,000 ருபீஸ் சேலஞ்சுன்னு போட்டிருந்தோம், அதுக்குள்ளே வந்துடுச்சு. வந்துடுச்சு. ஓகே, ஐயோ நார்மல் பிளேயர்னு இப்படியே தெரிஞ்சு போச்சு. என்ன நம்ம ஸ்ட்ரைக்கர் வச்சுருக்கோம் தெரியல. வெயிட்டிங் ஃபார் த பிளேயர் சார். நான் இவன்ட்டு போகிறேன்டா. ஏய் அடா பாவி, ஏண்டா பயந்து வெளியே ஓடிட்டேன் மக்களே. பைத்தியக்காரனாக இருக்கேன், பயந்து வெளியே ஓடிட்டேன். அடா பாவி, பயந்து வெளியே ஓடிட்டியடா. கஷ்டப்பட்டு இது பண்ணி பயந்து வெளியே ஓடிட்டேன். என்ன ஆடும் காமிச்சிச்சு, ஆடு போயிடுச்சு. ஓகே, கேரிடு. இன்னும் 40,000 போட்டிருக்கேன். இது என்கிட்ட 55,000 இருக்குடா. ஓகே, இது என்னது? வாவ், தேர்ட் ப்ளேஸ் வந்தால் 25 பீஸ் காயினு, செகண்ட் ப்ளேஸ் வந்து 35, ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்தால் இது 75 பீஸ் காயின். அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இண்டிகேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்டு 17 முடிக்க போகணும் லிட்ரலி. அண்டு இவ்வளோ இருக்குது மக்கள் நம்மகிட்ட. அண்ட் இது பாஸ் பண்ண முடியாது ஒரு பாவிலாம். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன்ஸு தான். ஃபிக்ஷன்ஸு சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. மேலே இருக்க ட்ராகனை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணவே இல்லை. சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள். சும்மா ஒத்த அடி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் டைகரோட மோசமான டைகர். இது மெடல்ஸ் சூப்பராக அவ்வளோ சொன்னால் ஆகலை. இது ஆல்பம் டோக்கன்ஸ் வேணால் ஒரே ஒரு டோக்கன் தான் வாங்கியிருக்கேன். இது 2 டோக்கன் வாங்கினேன். அதான் இருக்குது பாருங்க, இன்னொரு டோக்கன். அடுத்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த 11, 12, 13. நான் 13 வந்துருச்சு. ஆனால் 13க்கு இவ்வளோ இருக்குது. அடப்பாதான். ஓகே, 400 அப்புறம் 5 டைமண்டு, அப்புறம் 500, அப்புறம் செஸ் பாக்ஸ். இந்த செஸ்ட்டால் இருக்கான்னு பார்ப்போம். 300, அப்புறம் என்னமோ டெய் என்னடா நீங்கள் ஒன்று கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. 600, 8 டைமண்ட். அவ்வளோதான் வர மாட்டேங்குது. என்ன இப்போ தான் ஆடும் காட்டுது, ஆனால் வர மாட்டேங்குது ஆடு. சரி, இப்போ நம்ம வந்து 2 மேட்ச் போட்டிருக்கோம். இன்னும் ஏன்னா இன்னும் 3 மேட்ச் இருக்குது. இன்னும் 4 மேட்ச் இருக்குது. அந்த 4 மேட்ச் என்ன பண்ண போகுது? ஓகே, ஃபஸ்ட்டு வர போகிற அந்த பாடி. ஓகே, அடிச்சிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபேன் வந்து நான். அப்புறம் போடு என்னென்னமோ பண்ணி போய் உட்காந்துருச்சு. அவ்வளோதான். நான் உங்களுக்கு வந்து கேரம் போர்டு சொல்லி கொடுக்குறதுனால நான் வந்து கேரம் போர்டு வீடியோவே போட்டிருக்கேன். ஆனால் நான் வந்து சும்மா வீட்டில் உட்காந்து தான் விளையாண்டுருக்கேன். அச்சோ ஓகே, நமக்கு ஒன்று வந்துருச்சு. எனக்கு வந்து முட்டை இதெல்லாம், ஆனால் பயங்கரமாக அடிப்பேன் போது. எனக்கு அடிச்சுடா பயங்கரமாக ஒரு தடவை அடிச்சிருக்கேன்.
வாய் வச்சதுக்கு பையன் வந்து ஷாக் ஆகிட்டேன். ஐயோ அலங்கார பங்கனிலே அப்படின்னு 20 ரூபா தான் எடுத்திருக்கேன். ஓடு ஏதாச்சும் காயின் பாக்கெட் விடுவோன்னு பார்த்தா விட மாட்டேன்ட்டு. ஓகே இருந்தாலும் நமக்கு தான் பாக்கெட் இருக்குது. அவன்கிட்ட தான் மோசமான ஒரு காயின் இருக்குது. அவன் கிட்டக்கே இருக்குது மோசமான காயின்னா அது ரெட்டு. ஐயோ போட்டான்டா. போச்சு போட்டான். 100 ரூபா தான் வச்சுக்கேன். பார்த்துக்கேன். வாடா யாருக்கிட்ட ரெண்டு காயினும் எடுக்கிறேன் தலைவன். வாடாடி நான் பற்றி இன்னும் எனக்கு தெரிலடா. அவ்வளோதான் பார்த்துக்க. சீவிடுவேன் பார்த்துக்க. 110 ரூபா தானே எடுத்திருக்கோம். ஆனால் இன்னும் 20 ரூபா எடுத்தால் 130. நம்மளுக்கு கிளம்புடா. கடையை சத்திட்டு கிளம்பு. ஓகே என்னென்னமோ பண்ணுறான். அடப்பா சிறப்பாக விளாடுவான்னு பார்த்தா எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. என்னடா இது நமக்கு மட்டும்தான் அப்படி நடக்குது நம்ம. ஓகே அதான்டா சூப்பர்ரா. நம்மளோட வேகமாக விளாடுவேன் பார்த்தா விதைக்க போகிறான். மக்களே விற்க போயேன். அச்சோ டே இந்த காயை மட்டும் போட்டேன்னா கதை போகுது. அப்பாடி போடுறேன். ஓகே இப்போ நம்ம வந்து போச்சு எல்லாம் போச்சு. கிளம்புடா. சரி அதெல்லாம் தான் வேணாண்டா. ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு போயிடுவோம். ஓகே பிரேக்கப் ஆகிடுன்னு வருது. என்னென்னமோ காமிக்கிறதே தவிர இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க டேய் என்னடா ஆடு ஒரு மினிட்டுக்கு மோசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே 1 ஸ்டார் 2 1 ஸ்டார் 3 ஸ்டார் வந்துருக்குது. ஃப்ரீ அக்கா இப்போவே தெரிஞ்சு போச்சுடா. கேரம்ல நான் வெட்டி சட்டின்னு பொறுங்க. 4 ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்திருக்கேன் மக்களே. பரவாயில்ல 4 ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்திருக்கேன். அதுவும் அல்டிமேட்டு 4 ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்திருக்கேன். ஓகே என்ன ட்ராகனு 21 அவனால் நமக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்டு வேறு பாருங்க. ஆன்லைன் மேட்ச்சில் இருக்கானா. ஓகே நம்ம வந்து 10,000 மேட்சுக்கு சேலஞ்சு கொடுப்போம். என்ன பண்ணுறோம் பார்ப்போம். ஆனால் இந்த ஹரிஸ்ன்னு ஒருத்தர் இருக்காங்களே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக விளாண்டாங்க. சும்மா அல்டிமேட்டாக விளாண்டாங்க மக்கள். நான் இது நான் கூட சின்னதாக தான் இருப்பாங்கன்னு நினச்சா அப்படி பயங்கரமாக விளாட்றாங்க. அப்படி எனக்கே வைத்த கலக்கிடுச்சு. ஓகே அடுத்து இன்னும் 3 மேட்ச் இருக்குது. யாரா பயங்கரமான நல்லா இருப்பான் போலையா. பயங்கரமாக நல்லா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே ஃபஸ்ட்டு எடுத்துகிறோம். டபுள் ஷாட்டு போடும். இன்னொரு பாக்கெட்டு என்னடா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 40 ரூபா வந்துருச்சு. லிட்ரலி நான் வந்து டபுள் ஷாட் விடுவேன்னு நான் கனவுல கூட யோசிச்சு பார்க்குறேன். அடப்பா வீரா என்னடா இது இப்படியே வந்து பார்த்திங்கன்னா காயின்லாம் ஊந்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா காயின்லாம் ஊந்துக்கிட்டு வேறு லெவலு. ஐயோ முடியல. ஏய் இப்போ டம்மி பாவா நான் இவனுக்கு போயினாடப்பா. இது ஒரு டம்மி பாவா மக்களே. டம்மி பாவா அடி 100 ரூபா ஓட ஜெயிக்க போகிறேன். ஐயோ அப்படியே இருந்துச்சா. ஓகே ஏதாவது டேய் என்னண்ணா நீ சூப்பராக விளாடுவேன் நினச்சேன். எவ்வளோ வாவ் வேறு அளவு 120 ரூபா எடுத்ததுக்கு என்ன. ஏய் வெயிட் பண்ணி 120 ரூபா எடுத்ததுக்கு ஜெயிச்சு அந்த தப்பாக கொடுத்துட்டாங்க. 120 ரூபா காமிச்சிச்சு. ஆனால் 120 ரூபா இல்லை. நம்ம வந்து ரெட் காயின் போட்டு தொலைக்காயின் ஒழுங்குன்னு எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. சரி பரவாயில்ல ஜெயிச்சிட்டோம். வேறு லெவலு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மேட்ச் இருக்குது. ஓகே போவோம்.
இது என்ன நம்பர்னே தெரியல. முன்னாடி ஸ்டாரு பாயிண்ட்டு அந்த மாதிரி காட்டவும் அந்த மாதிரி காட்டவே மாட்டேங்குது. ஓகே, இது 205 ரூபா எடுக்கணும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரம் போர்டில் இதே மேட்ச்சில் வந்து 206 ரூபா எடுக்கணும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க, 205 தான் எடுக்கணும். டீ ஓகே எடுக்கலாம்னு பார்ப்போம். அவ்வளோ காயின் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு, செகண்ட் ஸ்ட்ரைக்கு, தேர்ட் ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப நல்லா இல்லை. தேர்ட் ஸ்ட்ரைக்கு, நான் வந்து ஒரு ஃபோர்த்து ஸ்ட்ரைக்கு, அதுக்கப்புறமா இது ஒரு 6த்து, அதுக்கப்புறமா 7th விட மாட்டேங்குது. சரி, என்னடா சிம்பிளாக அடிச்சு விடுவாங்க. ஓகே, 7th, அதுக்கப்புறமா 8. என்ன காயின் விழுகிற மாதிரி வந்து சன விட மாட்டேங்குது. ஓகே, ஒன்றும் அடிக்கலை. 8th ஸ்பாட்டு வந்துருச்சு. அப்புறமா 2 காயின் வந்துருச்சு. பார்த்துட்டேன் வெங்காயம் போட்டான். ஓகே, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா இது ஃபோல். ஓகே, 2 காயினை போட்டாச்சு. அண்ட் இப்போ வந்து கேர்ஃபுல்லாக போடணும், இல்லைன்னா சங்கட்டமாக விழும். இருப்பு எஸ், கரெக்டாக போயிடுச்சு. ஓகே, 150 ரூபா இருக்குது. 160வது ஷாட். 180 விட மாட்டேங்குது. 180 பக்கம் மாட்டேங்குது. ஓகே, என்னமோ பண்ணி தட்டி விட்டாங்க அந்த பக்கம். ஓகே, 180 விட மாட்டேங்குது. நான் 50 தெளிட்டேன். சரி, 170 இது 80. 170. ஐயோ, சரியான சாப்பிட்டு சரியான குத்துச்சு. 190. அப்புறமா இன்னும் விட மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒன்று அடிடா. என்னடா நீ இங்கே பாருங்க, இப்போ தான் 40 ரூபா எடுத்துறீங்க. ஆனால் இப்போ ஒரு ஃபோன் போட்டோம். என்னடா, ஐயோயோ பையனுக்கு புஸ்தகம் வந்துருச்சோ. அதான் கிடையாது, நான்லாம் போட மாட்டேன். சொல்கிறதுக்கு போடணும். ஆட்டி நம்ம பக்கம் தான். ரெண்டுமே நம்ம பக்கம் தான். நம்ம பக்கம் தான். அது என்னோட ஷர்ட்ரா. நமக்கே நிறுத்தி விட்டான். ஷார்ட் ஓடு. 110 ரூபா எடுத்து ஜெயிச்சாச்சு. அண்ட் இன்னும் ஒரே ஒரு மேட்ச். அதுக்கப்புறமா நம்ம வீடியோ கண்டினியூ முடிச்சுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான். அதுவும் 10,000 ரூபா சேலஞ்ச் பண்ணுவோம். ஓகே, யார் கிருஷ்ணன். ஓகே, எப்படி விளாட்றோம் தமார் ஓடு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் 32 வந்துருச்சு. ஆனும் ஐயோ பயங்கரமாக நல்லா இருப்பேன் போல. ரொம்ப பயங்கரமாக நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப பயங்கரமாக. டேய் என்னடா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ வித்தியாசமாக எஃபெக்ட்லாம் காட்டுச்சு. அல்டிமேட் பாயாக இருக்கான் போல. இருந்தாலும் நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. மக்களே. சேலஞ்சு இவன்கிட்ட இருந்தால் ஒரு சேலஞ்சு முடிக்கிறதே கஷ்டம் போல. அண்ணே கொஞ்சம் வேகமாக முடிக்கணே, ஏதாச்சும் பண்ணுங்கண்ணே. அண்ணே நான் ஒரு 10 ரூபா தானே போட்டேன். வேகமாக ஏதாச்சும் 10 பண்ணி விடுங்க. வேகமாக பண்ணுங்கண்ணே. அண்ணே அதான் என்ன பண்ணு. டேய் நீ அந்த மாதிரி குரூப்பா? டேய் வாடா இப்போ வாடா. நீ அந்த மாதிரி குரூப்பா? நான் எனக்கு தெரிஞ்சு வச்சேன். நீ அந்த மாதிரி குரூப்பு. அதாவது அடிக்காமல் ஸ்லோவாக அடிப்பாங்க. பைத்தியக்காரங்க அப்போ அப்படின்னு வந்துருக்காங்க. வா அப்படின்னு வாடா வாவு.
ஏண்டா என் ஸ்ட்ரைக்கர் எனக்கு பார்க்கவே இல்லைடா, பைத்தே வேறு சீட்டரா? ஏய் நான் எங்கடா சீட்டரு? ஏய் இது என்னடா சீட்டருங்கிறியா? இங்கே பாருங்க மக்களே, சரியான ஆடு சீட்டருங்கிறியான். டேய் இது என்னோட சொந்த முடியா? நீ சீட்டர்னா நீ வேற எவனா போய் சொல்லிக்கடா. போடா நீ தான்டா, போடா சைக்கோ. யார் இப்போ சீட்டரா? சீட்டரு பையன் நீ தான்டா சீட்டரு. இப்போ நான் எமௌண்ட்டு போகிறேன். இப்போ என்ன இப்போ இப்போ ஒருத்தன் இது அடி வாங்க போகிறேன். அல்டிமேட்டாக போகிறேன், அடி வாங்க போகிறேன். அண்ட் போச்சு போச்சு. போச்சு ஆஃப் பண்ணிட்டு பரவாயில்ல. இன்னொரு மேட்சை நான் போடுவேன். மேட்சை நான் போடுவேன். உனக்கு என்னடா? உனக்கு என்ன? ஓகே ஜாயின் த ஃபன். ஓகே ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓகே நான் 17, 18, 16, 15. ஓகே இது 15, 16, 18 அவன் ஒருத்தன் மட்டும்தான் பெரிய ஆள். ஓகே ரேஸு இது ஈவெண்ட்டு. ஓ இது வேறு கொடுக்காங்களா? வேறு லெவலு. அண்டு என்ன காயின் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து சேலஞ்சு மாதிரி போடணும் போல. சேலஞ்செலாம் போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நடக்கும் புரியுது. ஓகே பண்ண புரியுது. பயங்கரமாக இருக்குது. 1 ஸ்டார் நல்லா இருக்குது. ஓகே அடுத்து இவனும் என்னோடய கிளப்பு தான். ஆனால் வந்து பேர் தான் இருக்குல்ல, ராயல் கிளப்னு. ஐயோ பயங்கரமான ஸ்டிக்கர் வச்சுருக்கேன். பயங்கரமான ஸ்டிக்கர். டேய் இட் இஸ் வெரி ராங் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள்? டேய் இட் இஸ் வெரி ராங் ப்ரோ. என்ன ப்ரோ இட் இஸ் வெரி ராங் ப்ரோ. இட் இஸ் வெரி ராங் ப்ரோ. தப்பாக இருக்குதுண்ணா. தப்பாக இருக்குதுண்ணா. ஓகே ஆமாம் டாய் சரி இது அசால்ட்டாக அடிக்கலான்னு நினச்சேன். இவ்வளோ அசால்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. சரி 50 ஏதோ ஒரு 60 அந்த பக்கம் போச்சு. சரி பரவாயில்ல ஒரு காயின் தானே. ஓச்சி ஜஸ்ட்டு மிஸ்ஸும் அடி காயின் தட்டி விட்டு இருக்கும். அவ்வளோதான் அவன் நம்ம ஹேக் பண்ணுறான். டேய் ஹேக்கர் தான் நான் தெரிஞ்சு கொடுத்துருவான். டேய் குட் லக். ஐயோ 60 ரூபா ஒரு காயின். ஐயோ போச்சு எல்லாம் போச்சு. சரி ஃபஸ்ட்டு பயக்கம் வந்துச்சுன்னா அடிப்பேன்னு பார்த்தா என்னடா எனக்கு அது வருது. இருந்தாலும் நம்ம டவுன் கிவ் அப். நான் வந்து இன்னொரு மேட்ச் போட்டு தான் இந்த வீடியோ முடிப்பேன். லாஸ்ட்டு மேட்ச்சே எல்லாமே காலை வாரி விடுவேன். லாஸ்ட்டு மேட்ச்சே எல்லாமே காலை வாரி விடுவேன். சரி அடுத்த மேட்ச் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். ஓகே நம்ம இருக்குது. ஓகே இதோட மேட்ச் இது கம்பராக்கி நம்ம பவுலரு பேட்டிங் நம்ம போட்டிருக்கோம். ஏண்டா இது கேரம் போர்டு மேட்ச்டா, கிரிக்கெட் இல்லைடா இது. இது நானும் வந்து கிரிக்கெட் மட்டும் தான் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள். கிரிக்கெட் மட்டும் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் கிரிக்கெட் மட்டும் தான். அது மட்டும் யாரு கொடுங்க. நானும் மாதிரி ஒரு சோலோ பிளேயர் தான். நான் தான் இப்படி இது இன்க்ரீஸாக இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா என் கூட சேலஞ்சு வரணும்னா வாங்க. வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து என்னோடய ஐடி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னால் விளாட முடியும். என் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளாட முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐடி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஐடி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க டெட்பூலு. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். என்னோடய அந்த இது அந்த டைகரு இதுவும் அதுக்கப்புறமா எல்லாமே தெரியும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் உங்களோட இது உங்கள் கூட விளாட்ணும் ப்ரோ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐடியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
சரி, இப்போ வந்து எதனா மேட்ச் விளாடுறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா டீமெண்ட் அடிக்கிறாங்க. ஓகே, அடுத்து ஷாட்டு போடு. டமாரு பறந்துருச்சு எல்லாம் கைதுமே. டபக் 80, ஒரு 90. ஓகே, ஐயோ எடுக்க முக்கியமான காயினை அவன்கிட்ட போயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஒரு நம்பக்கில் சரி விட்றா. ஓகே, 110. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு அடி. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுடா. சி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே, ஓகே சூப்பர் பாப்பா. ஆனால் இட் இஸ் வெரி ஈஸி மக்களே. பாருங்க இப்போ நான் எப்படி அடிக்கிறேன். இப்போ இந்த காயின் நடுவில் இருக்கா, அது வந்து ஒரு சில நேரம் தான் வரும், இப்போ வராது. அது அப்புறமேட்டு காட்டுறேன். ஏய் என்னடா ரொம்ப லேசாக அடிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி இது ரொம்ப குள்ளமான ஸ்டைகெல்லாம் வச்சு இப்படி அடிக்காதீங்க. ஜெயிஃபு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. மைனஸ் இல்லைங்க நம்பர், மைனஸு சாப்பிட்ற மைனஸ். இது கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுல் விழுந்துடும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக அடிக்காதீங்க. அவன் அடித்த மாதிரி. ஓகே, நம்ம பேசிக்கிட்டே ஒரு 150 ரூபா எடுத்துட்டோம். ஓகே, இன்னும் ஒரே காயின் பார்த்தா விட மாட்டேங்குது. ஓகே, நம்ம வந்து ரெட் காயின் போஸ்ட் துறை காயின் போட்டுருவோம். ஓகே, அடிக்குதா. இப்போ வந்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஷாட்டு விடுவான். அப்பாடி எல்லா காயினுமே கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, ஒன்றும் அடிக்கல. ஓகே, ரெட்டு காயினை போட்டாச்சு. காயின் ஐயோ இப்போ என்ன சரி அடிக்கணும். சரி அடிச்சு விடுவோம். அவ்வளோதான், டபுள் ஷாட் வந்துடுச்சு. ஓகே தம்பி. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விடுங்க. அதே மாதிரி தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை உடனே உங்களுக்கு வரும். நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, டாட்டா, பை பாய்.